அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங்கான டேட் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம். முந்தைய பதிவில் ஸ்டேட் போஸ்ட் பற்றி பார்த்துருந்தோம், அதில் என்ன நிறை குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட், அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு போகிறோம். தயவு செஞ்சு உங்களை பயமுறுத்துறோம், உங்களை குழப்பி விடுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். ஒரு விஷயத்த நம்ம எந்த விஷயத்துலையுமே இறங்குறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன நன்மைகள் இருக்கும், என்னென்ன தீமைகள் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இறங்குறது நல்லது. எக்ஸாம்பிள், ஒரு கவர்மெண்ட்டே ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அதில் நிறைய நன்மைகளும் இருக்கும், ஒரு சில தீமைகளும் இருக்கும். அதே மாதிரியான விஷயங்கள் தான். அப்போ நமக்கு எது வேணும் அப்படின்றது, எதில் நிறைய நன்மைகள் இருக்குது, நமக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத ஃபைனல் டிசிஷன் நம்ம தான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ஃப்ரீயாக ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து, அதையே எடுத்துக்கோங்க. அப்போ அதில் நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவ்வளோ மக்கள் பசி ஆடுறாங்க, அந்த மாதிரி நிறைய நன்மைகள் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் வைக்க முடியும். கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக ஃபுட் கொடுக்குறதுனால அவங்க உழைக்கும் திறனை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வைக்க முடியும். கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் அடி வாங்குது, இன்னும் பணக்காரன் என்ன யோசிப்பான், என்னோட அமௌண்ட்டை வாங்கி நீங்கள் அவங்களுக்கு ஃபுட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அப்போ இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எது உங்களுக்கு சாதகமாக இருக்கா, எது சாதகமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு டிஸ்க்ளைமரு, நல்லா இருந்தேன் சார் குழப்பி விட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதுக்காக நம்ம சொல்கிறோம், இருக்க உண்மையான விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் சூஸ் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக பிரிக்கலாம். வழக்கமாக பிரிக்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நபராகவும், நேட்டிவ் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நபராகவும் பிரிக்கலாம். ஓகேவா? நேட்டிவ் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நபராக பிரிக்கலாம். அப்போ டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர், நேட்டிவ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர். அப்போ நேட்டிவ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர் ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, 2 பேருமே விஓ வச்சுப்போமே, 2 பேருமே ஃபஸ்ட்டு எதுவும் காசுப்படுவாங்க. ஒரு எந்த டிபார்ட்மெண்ட்டோ, ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோ, ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ, ஒரு விஓ டிபார்ட்மெண்ட்டோ ஆசைப்படுவாங்க. விஓலாம் உங்களுக்கு ப்ரொமோஷன் லேட் ஆகுது தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நார்மலாக ஒரு 7-8 வருஷம் 10 வருஷம் கூட ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த நேட்டிவ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுவார், அவருடைய பகுதியில் அவருக்கு சொந்த மாவட்டத்திலையோ இல்லை அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்திலையோ விஓ இருந்தால் எடுப்பார். இல்லைன்னா என்ன பண்ணிடுவார், அவர் டிபார்ட்மெண்ட்டாக மாற்றிட்டு போயிடுவார், ஒரு ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு போயிடுவார். ரூரல் டெவலப்மெண்ட்டும் இல்லையா, என்ன பண்ணிடுவார், பில் கலெக்டர் எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த மாதிரி அவர் யோசிச்சுட்டு போயிடுவார். முதல் நபர் இவர் இந்த நேட்டிவ் தான் முக்கியம்னு நினைக்கக்கூடிய நபர். டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம்னு நினைக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுவார், அவர் ஊரை மாற்றுவார். இவர் டிபார்ட்மெண்ட்டை மாற்றுவார், இவர் ஊரை மாற்றுவார். எனக்கு திருச்சி இல்லையா, திருச்சி இல்லைன்னா என்னது மயிலாடுதுறை இல்லையா, என்னது நாகப்பட்டினம் இல்லையா, கடலூர் அப்படின்னு சொல்லி இவர் எதை மாற்றுவார், ஊரை மாற்றிக்கிட்டு இருப்பார். அப்போ இந்த மாதிரியான 2 நபர்கள் இருப்பாங்க. அப்போ இதில் நேட்டிவ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு இறங்கி பண்ணணும். நீங்கள் நல்ல விஷயம் தான், குரூப் 4ல் எடுத்துகிட்டு எனக்கு நேட்டிவ் தான் முக்கியம், சம்பளம் கம்மி அப்படின்றப்ப எனக்கு நேட்டிவ் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியது ஒரு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத மாற்ற முடியாது. புரியுதுங்களா? இன்னொரு மாவட்டத்துக்கு போகிறீங்கன்னா கூட உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுகிறோம். டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம்னு சொல்லி வேறு மாவட்டத்தில் போய் எடுக்கிறவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம், அந்த ட்ரான்ஸ்ஃபர் பற்றியும் பேசுகிறோம். அவங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குது, சொந்த மாவட்டத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மைனூட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒரு தடவை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, அந்த டிபார்ட்மெண்ட்டை அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. இன்னொரு எக்ஸாம் எழுதி தான் மாற்ற முடியும். இதுதான் நேட்டிவ் டிபார்ட்மெண்ட், நேட்டிவ் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள். மற்றபடி உங்களுடைய சிச்சுவேஷன் பொறுத்து நீங்கள் எனக்கு உங்களுடைய சிச்சுவேஷன் தான் இது. குரூப் 4லேயே இருந்து நான் போய் அப்படி வேலை பார்க்கணும் அவசியம் இல்லை. நான் சொந்த மாவட்டத்திலே இருக்கேன், நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், என்னால் அடுத்த எக்ஸாம் படித்து கிளியர் பண்ண முடியும், நான் வீட்டு பக்கத்துலேயே இருக்க முடியும், நான் ஃபேமிலியும் பார்க்க முடியும், என்னால் பெருசாக செலவும் ஆகாது, என்னால் கண்டிப்பாக முக்கியமாக அடுத்த எக்ஸாமுக்கு என்னால் படிக்க முடியும் அப்படி சொல்லி நினைக்கக்கூடிய நபர் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த நேட்டிவ் டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். அதில் ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா, ஃபியூச்சரில் உங்களால் ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, பேசாமல் அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது பண்ண முடியாது. எனக்கு அப்படிலாம் கிடையாது, எனக்கு ஆசை என் சொந்த மாவட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் வேலை அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா தாராளமாக என்ன பண்ணலாம், நீங்கள் நேட்டிவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் பாயிண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வரும். நம்ம சொன்ன மாதிரி இதில் என்ன பாசிட்டிவ்னு சொல்கிறோம், இதில் என்ன நெகட்டிவ் சொல்கிறோம். ஒரு விஷயம் எடுத்திங்கன்னா அதில் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். உங்களுக்கு அது எந்த சைடில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ரூரல் டெவலப்மெண்ட் வேணும், இல்லைனா விஏஓ வேணும்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு நபர் அவருடைய சொந்த மாவட்டமான ஏ மாவட்டத்தில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவர் எந்த மாவட்டத்துக்கு போவார், பி அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் போய் எடுப்பார். இந்த
இந்த பீன்ற மாவட்டத்திலேருந்து நம்ம ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு என்ன பண்ணிடலாம், ஏ மாவட்டத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. அப்படி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர்லாம் இந்த டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, அவ்வளோ சுலபமாக கிடைக்காது. புரியுதுங்களா? அப்போ உங்கள் மாவட்டத்தில் என்ன நிலைமை இருக்குது அப்படின்றத எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஏற்கனவே அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க தான் தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு விஓ போஸ்ட் எடுக்கிறீங்களா, ஒரு விஓ ஆஃபீஸுக்கு போய் விஓவை பார்த்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் மற்ற ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு ஈஸியாக கிடைக்குமா, கிடைக்குதா, அப்போ கரண்ட்டில் யாராச்சும் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபரில் வராங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, அவங்க ஒரு சங்கம் வச்சுருப்பாங்க. அப்போ வெளி மாவட்டத்துலேருந்து இங்கே வராத மாதிரி நம்ம பார்த்துப்போம். அப்போ வெளி மாவட்டத்தில் யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் தராமல் நம்ம பார்த்துப்போம், நமக்குள்ளேயே பார்த்துப்போம் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க யாராச்சும் பேசி வச்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த மாதிரி யாரையும் பெருசாக அலோவ் பண்ணாத மாவட்டங்களும் நிறையா இருக்குது. நிறைய மாவட்டங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்காது, ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ உங்கள் மாவட்டம் எப்படிப்பட்ட மாவட்டம், அந்த மாவட்டத்தில் எப்படி இருக்குது, நீங்கள் விஓ ஆனால் விஓபி பேசுங்க. ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசுங்க. இப்படி எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரலாமா, இல்லை பில் கலெக்டர் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் பேசுங்க. ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குதா, ஈஸியாக கிடைக்குதா, இல்லை கிடச்சிச்சின்னா எத்தனை வருஷத்தில் கிடைக்குது அப்படின்றத பேசுங்க. அப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது என்ன உங்களுக்கு சீனியாரிட்டி கட் ஆகும். அந்த விஷயம் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு 2 வருஷம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரப்போறீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்தில் மினிமம் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னது அதில் பாசிட்டிவ். 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் பெட்டர், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பீன்ற சிட்டிலேயே நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம். அங்கேயே நீங்கள் செட்டில் ஆகி வாழ்றது பெஸ்ட்டாக இருக்கும். 2 வருஷம் கழிச்சு இங்கே வரும்போது உங்களுக்கு அப்புறமா ஜாயின் பண்ணவங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், பெஸ்ட்டு பீன்ற ஒரு மாவட்டத்திலே இருந்துட்டு போகிறது பெஸ்ட்டு. திரும்ப உங்களுடைய சொந்த மாவட்டத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இது 2 வருஷத்துக்குள்ளே ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு சூஸ் பண்ணிக்க. இல்லை நான் என்னுடைய மாவட்டத்தில் இருந்தாலும் நான் எடுக்கக்கூடிய மாவட்டத்தில் என்னால் செட்டில் ஆக முடியும், லைஃப் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது நல்ல விஷயம் தான். அது உங்களுடைய சிச்சுவேஷன். என்னால் போய் அங்கே ஒர்க் பண்ண முடியும், என்னால் தாராளமாக அங்கே போய் ஒர்க் பண்ண முடியும், என்னால் அங்கேயே செட்டில் ஆக முடியும். இல்லைனா என் ஊருக்கு சீக்கிரமாக, முடிஞ்ச அளவு சீக்கிரமாக என்னால் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக வெளி மாவட்டத்தில் போய் எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதுதான் விஷயம். மற்றபடி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும், எந்த விஷயம் எடுத்தாலும், டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் எடுத்த வரைக்கும், இன்னொன்று குறிப்பாக டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் எடுத்த வரைக்கும் ஸ்டேட் சீனியாரிட்டியோட டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் வேலைப்பளு அதிகமாக தான் இருக்கும். இது உண்மை, நிதர்சன உண்மை. ஸ்டேட் சீனியாரிட்டியோட டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் வேலை அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் சொல்லப்போனால் வேலைப்பளு கம்பேரிட்டிவ் தான் சொல்கிறோம். ஒரு விரலோட கம்பேர் பண்ணி சொல்லும்போது தான் இன்னொரு விரல் பெருசுன்னு சொல்ல முடியும். அதே போல் அங்கே தான் சொல்கிறோம், அந்த போஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக தான் இருக்கும். அங்கே அதுக்குன்னு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. அங்கேயும் உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக தான் இருக்குது. அதை விட இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயம் தான் சொல்கிறோம். ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு சும்மா உட்காந்துட்டு வரலான்ற கான்செப்ட்லாம் இப்போ மாறி போச்சு. எல்லா இடத்துலையும் வேலை வாங்குறாங்க, வேலை அப்படின்றது அதிகமாக தான் இருக்குது. நான் வேலை இல்லாமல் இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டுருக்காங்க. வேலையே இல்லாத டிபார்ட்மெண்ட் இது சார், அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் எடுக்கிறதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பற்றியும் பேசிட்டோம், நெகட்டிவ் பற்றியும் பேசிட்டோம். இதுக்கு மேலே என்ன டிசிஷன் எடுக்கணும், ஏன்னா ரெண்டையுமே சொல்லிட்டோம் நம்ம. இதில் பாசிட்டிவ் இருக்குது, இதையுமே 2ஆக பிரித்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதுலையும் 2ஆக பிரித்து உங்களுக்கு இதில் பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இதில் பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பேசிட்டோம். இதுதான் இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயங்கள்லாம் பார்த்து புரிஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா யோசிங்க. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி யோசிங்க. நீங்கள் போகிறப்ப எது அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 விஷயங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அதே போல் நீங்கள் நேட்டிவ் போஸ்ட்டு, ஒரு டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போகலாம். அங்கே போகிறப்போ உங்களுக்கு அது அவைலபிளாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் டிபார்ட்மெண்ட்டு ஸ்டேட் போஸ்ட்டு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படலாம். அப்போ ஸ்டேட் போஸ்ட் செலக்ட் பண்ணுறப்ப என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க போகிறோம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.